அண்ணன் சடங்கு விட்டு போறதுக்கு வண்டி கிடந்தீங்களாண்ணே? வண்டி கொண்டு வந்திருக்கேண்ணே. வண்டி எங்க நிப்பாட்டுன்னு சொன்னா அங்க நிப்பாட்டிடுவேன். வண்டியெல்லாம் அந்த ஓரமா நிப்பாட்டுப்பா. வண்டியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு வந்திருக்கியா? அழுக்கா கொண்டு வந்துடாத, அப்புறம் ஆளுக்கு சண்டைக்கு வரும். அண்ணே வண்டியெல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கேன். வண்டிக்கு மாலை எதுவும் கட்டணுமா? மாலை இருந்தா கொண்டாங்க, மாலையெல்லாம் கட்டி நல்லா வண்டியை ரெடியா வைக்கேன். வந்தது வந்தாலும் போயிடாண்டிதான். வண்டிக்கு போகும்போது மாலை கட்டிக்கலாம்ப்பா. எப்பவுமே கட்டாண்டா, வெயில் அடிக்கு மாலை எல்லாம் காஞ்சி போவோம். நீ சாப்பிடுன்னா போய் சாப்பிட்டுட்டு வா. பாரு ஆளையெல்லாம் வந்த பிறகு சாப்பிட போறேன், டீ குடிக்க போறேன்னு போயிடாத. இப்பவுமே போய் சாப்பிட்டு வந்துரு. நான் போய் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அந்த டீ கடையில உட்காந்துருக்கேன். நீங்க எல்லாரும் கிளம்பும் போது வந்து என்ன கூப்பிடுங்க, நான் வாரேன். எல்லாரும் போகும். நான் தான் 2 வண்டி பிடிச்சேன். தாய் மாமா சீர்வரணம் வேற நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கோம், நிறைய ஆளையில கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் ஒத்த வண்டியில போனா எப்படி காணும், அதான் 2 வண்டியை பிடிச்சிருக்கேன். அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள ஆளுகளுக்கு பூரா தெரியும் தாய் மாமா வந்திருக்கேன், தாய் மாமா சீர் கொண்டு வந்திருக்கான்னு. அதுதான் 2 வண்டி பிடிச்சிருக்கேன். வணக்கம் முது விறுவிறுங்க 50,000 செயினை கொண்டு அடை வச்சுட்டு அந்த ரூபாயை கை நிறைய வச்சுக்கிட்டு அம்மாட்ட தண்ணி மாதிரி செலவழிச்சுட்டு 5,000 கேட்ட ஆள் இல்லை. இந்த 2 வண்டி எதுக்கு பிடிச்சிருக்க? உனக்கு எதுக்கு இந்த 2 வண்டி? உனக்கு வேற வேலை, அது எதுக்கு இது எதுக்கு சும்மா புலம்பிட்டு தானே. உன் சோலை போய் பாரு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். போ சீக்கிரம் போய் பிறப்பிடுப்போம். இப்ப இந்த 2 வண்டி எதுக்குன்னு கேட்டதுக்கு சோலையை பாருன்னு சொல்லுங்க. நீ செயினை மட்டும் 2 மாசம் திருப்பி தராம இரு. அப்ப தெரியும் யார் சொல்லி யார் பாப்பான்னு. ஆளையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து வை, வண்டி மேல ஏத்தணும். நான் போய் டிரைவரை கூட்டிட்டு வரேன். சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, போ. சொன்ன வேலையை போய் செய் பெஸ்ட். எதுக்கு காசு இப்படி தண்ணி மாதிரி செலவுபடுதுன்னு கேட்டா அதை இதான் சொல்லி என் வாயை அடைச்சிரு. அக்கா வச்சு ஒன்ன வச்சு ஏதாவது காரி ஆனாலும் அவன் காலை பிடிப்பா. காரி இல்லைன்னா காலை வாரி போடுவா. அப்ப ஏதாவது வீட்டுல இருந்து புலம்பிக்கிட்டு அப்ப இருக்கும் உனக்கு இது சின்னதாயை பத்தி அப்ப தெரியும் அன்னைக்கு. ஏன் கொழுந்தியா மறைன்னு ஒருத்தையும் காணுமே, அவளையில தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொழுந்தியா மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். எல்லாரும் வந்துட்டாலும் கொழுந்தியா மாதிரிலாம் எனக்கு கொழுந்தியா மட்டும் காசு பொண்டாட்டி எங்க கண்ணு தெரியும். சீருக்கு வாங்கின பொருளெல்லாம் வண்டியில ஏத்தணும். வாங்க போவோம். குழந்தையா மாதிரி வாங்க வாங்க. சின்ன குழந்தையாலும் பெரிய குழந்தையாலும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. ஆமா மச்சான், நல்லா இருக்க மச்சான். நீங்க நல்லா இருக்கீங்களா? மச்சான் என்ன கருத்து பணியில? அது ஒண்ணு இல்ல குழந்தையால, வயக்காட்டுல கொஞ்சம் நடுவு வேலை இருந்துச்சு. அதுல வாக்கியா வரப்பு வெட்டி வெயில நின்று வேலை பத்தில கொஞ்சம் கருப்பாயிட்டேன். குழந்தையா மாதிரி 2 இன்னும் மச்சம் கலர் ஆயிடுது. கொழுந்தியா மாதிரி கலர் ஆயிடுவியா? அது எப்படி கலர்? கருச்சட்டி தூக்கி மூஞ்சில வச்சு கலர் ஆயிடுவேன். கலராக நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். கலராகி இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா? இந்த மூஞ்சில எவன் கொண்டு கொடுப்பா? ஒழுங்காத வீட்டுக்கு வந்து சீர் பொருள் எடுத்து வண்டியில ஏற்ற வெளியே வரலாம் போவோம் வீட்டுக்கு. புருஷ முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காங்க. நாங்க சீரெல்லாம் வண்டியில ஏத்துங்க, கிளம்பு வச்சுக்கிறோம். நேரம் ஆகுது. மருமலை என்ன மருமலை பண்ணிட்டு இருக்கீங்க? நேராகுது. எல்லா பள்ளியும் வண்டியில ஏத்துங்க, கிளம்பு வச்சுக்கிறோம். சரி சரி, நீங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க ஏறுங்க. நான் எல்லா பொருளையும் வண்டி மேல எடுத்து வைக்கேன். ஏன் கோபாலு, கொழுந்தியாட்ட பழைய இழுத்து வச்சதை போய் வேலையை பாரு. எல்லாரையும் மச்சான திட்டாதீங்க. எல்லா வேலையும் மச்சான பாக்கணுமா? நீங்க எல்லாரும் அடுத்தது வேலையை பாருங்க போய். ஆமாக்கா, எல்லாரும் மச்சானே திட்டுதாவா? அது பாவம்ல. எல்லா வேலையும் மச்சான் செய்யணும். மச்சான் செய்து வேற யார் செய்வா? மச்சான கொழுந்தை அப்போ மச்சான் கிட்ட வச்சுட்டான். சரி சரி, சும்மா எங்க நின்று கதை பேசிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு போவோம். நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும். சரி எல்லாரும் வண்டியில இருங்க, வண்டியில இருங்க, கிளம்புவோம். மருமோல எல்லா வேலையும் வித்தாருக்கு பாப்பாங்க. நீ கிளம்பு மருமோல, கிளம்ப நேரம். கிளம்பு கிளம்பு. ஏடி நீங்க 2 பேரும் அந்த வண்டியில போய் ஏறுங்கடி. வர உட்கார சீட் இல்லாம ஏறப்பற நின்னுக்கிட்டே வரணும். நாங்க மச்சான் கூட வருவோம். மச்சான் எந்த அடியில ஆடுறோம், நாங்க அந்த அடியில ஆடுவோம். மச்சான் கூட உட்கார்ந்து வருவோம். சீட்டு தான் நாங்க மச்சான் மடியில உட்கார்ந்து வருவோம். உனக்கு என்ன? சரி சரி, நம்ம 3 பேரும் ஒரு வண்டியில ஏறும், உங்க அக்கா அந்த வண்டியில ஏற சொல்லு. நம்மளுக்கு 2 தங்கச்சி இருந்த மாதிரி இவனுக்கு 2 தம்பி இருந்திருக்கணும். இவன் நல்லா குழந்தைய கொடுத்துட்டா நம்ம பாட்டு குழந்தை கூட போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படின்னா இவனுக்கு இவன் ஆட்டம் அடங்கி இருக்கும். ஒரு பையனு நல்லா ஆட்டம் போடுறாம எனக்கு கிளம்பலாமாண்ணே கிளம்பலாமாண்ணே. பிறகு நேராட்டி நான் அவசரப்பட்டாங்க. இப்பவே போனா நல்லா மெதுவா போய் சேரலாம். பிறகு அவசரமா போன மாதிரி இருக்கும். சரிப்பா சரி சரி, எல்லாரும் வந்துட்டாங்க, கிளம்பிடலாம்ப்பா. நாங்களே ஏறின பிறகு கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிடலாம் கிளம்பிடலாம். மச்சான் இவனா டிரைவர், இவன் டயர் வாங்கி விடல. நேத்து நம்ம வண்டி ஓட்டுவானா இல்ல? அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அவன் வண்டியில ஓட்ட போறான். உனக்கு என்ன? வந்து ஏறு வண்டியில. டிரைவர் அண்ணே போலாண்ணே, கிளம்பலாம் கிளம்பலாம். 2 கொழுந்தியால் நல்ல பக்கத்துல இருக்கா, அதுக்கு தகுந்தாற் போல ஒரு பாட்டு போடுங்கண்ணே. நானும் தான் பக்கத்துல இருக்கேன். கண்ணு தெரியுதா? காலையில சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? இல்லைன்னா ஞாபகப்படுத்தணுமா? இல்லைன்னா மரியாதை கெட்டு. ஆமா, ஒழுங்கா இருந்துக்கா.
சரி சரி, எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, நீ சும்மா இரு இப்போ. ஏக்கா சும்மா இருக்கா மச்சான மிரட்டாதக்கா. மச்சான் ரேடியோல பாட்டு போடாத, நம்மளே பாட்டு படிச்சிட்டு போவோம். சரி சரி, எங்க நீ பாட்டு படிப்பப்போ உன் பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம். அக்கா மச்சான பார்த்து நீ ஒரு வார்த்தை படி, நான் ஒரு வார்த்தை படிக்கேன். மச்சானே சாவி தரவா, மச்சினி எல்லாம் எங்கிடுவா, மச்சான் கண்ணு மந்திரமா, சுத்தி போது பம்பரமா, என்னங்குற 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 இவ ரெண்டு பேரும் செருப்பு போட்டு சாத்தணும். மச்சானுக்கு மீசை இல்ல ஒண்ணு இல்ல, இருக்கு மீசை இருக்குதான், இழுக்கும் ஆளுல பார்த்துட்டு இழுக்கும். மாத்த கொண்டு மறுக்கிறதுக்கு ரெண்டு பேரும். இவ்வளவு ரெண்டு பேரும் என் கூட பிறந்ததுன்னா எனக்கு வயிற்றுச்சலா. நீ ரெண்டு கூட்டு வாடி மச்சான வீட்டுக்கு கூட்டுவேன். சடங்கு முடிஞ்சு அப்படியே மச்சான வீட்டுக்கு கூட்டுவேன். இங்க எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டுறோம், உங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படி. குழந்தையாமா ரெண்டு பேரும் என்ன அழகா பாட்டு படிக்கா. குழந்தையாமர் பாட்டுல அப்படியே மயங்கிட்டேன். சுதி அப்படியே இழுக்குத குழந்தையாமர் பாட்டுக்கு என்ன பிடிச்சு. சரி மச்சான், இப்ப நாங்க பாட்டு படிச்சா இப்ப நீங்க ஒரு பாட்டு படிங்க மச்சான். உங்க பாட்டு எப்படி கேட்போம்? நான் பாட்டு படிச்சா உங்க அக்கா அங்க சீட்ல இருக்க மாட்டா, ஏச்சு ஆடிடுவா, பியாய் ஆட்டம் ஆடிடுவா இப்போ. அது நாங்க பாத்துக்குவோம் எங்க அக்காவை. நீங்க தைரியமா பாட்டு படிங்க மச்சான். குழந்தையாமர் பக்கத்துல இருந்துட்டு சும்மா இருக்க முடியலையே உமக்கு. ஏக்கா சும்மா இருக்கா, சும்மா இரு மச்சான் பாட்டு படிக்கட்டும். மச்சான் பாட்டு படிச்சு கிழிச்சாரு, அந்த கிழிச்சு தள்ளிடுவாரு பாட்டு படிச்சு. மச்சான் எங்க அக்கா அவங்க இவ்வளவு கேவப்படுத்த மச்சான். எங்க அக்கா முன்னாடி நீங்க பாட்டு படிக்கணும், இதுக்காக நீங்க பாட்டு படிங்க மச்சான். எங்க அக்கா முடிஞ்ச கரிய பூசணும் நீங்க. மச்சு நிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்ச வந்து ஆட, வாசலில கோலம் போட தேவதைய கூட்டி வாங்க. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மண்ணெண்ணை எடுத்து மூஞ்சில வச்சு தீய பார்த்தா கிளி செத்து போகும். கிளி கிளி பறக்கா கிளி. மச்சான் அருமையா பாட்டு படிச்சீங்க மச்சான். உங்க குரல் அப்படி அழகா இருக்கு, அருமையா பாட்டு படிச்சீங்க மச்சான். குரலுக்கு நான் அடிமை மச்சான். பாட்டு படிக்க விட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் மச்சான். எனக்கு அடிமை மச்சான தூக்கி போட்டு மிதிக்கலாமா எனக்கு தோணுது இப்போ. அக்கா நீ எப்போ மச்சான குறை சொல்லிட்டே இருக்காதானே மச்சான். எங்க அக்கா கூட எப்படிதான் இருக்கீங்களோ தெரியல, ஆனா நீ என்ன கிட்டிருக்கலாம் இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவரை நீ வேணா கல்யாணம் பண்ணிக்க, அவரை வச்சுக்காது. இல்ல நான் தான் மச்சான கெட்டுவேன். உங்க அக்கா பாக்கணும்னு இந்த ரெண்டு குழந்தையால பார்த்துதான் நான் இந்த ரெண்டு குழந்தையாலையும் உங்க அப்பாட்ட கேட்டு நானே கல்யாணம் பண்ணிருப்பானே. உங்க அப்பா எனக்கு இந்த வாயாடியை பிடிச்சி கெட்டிச்சிட்டாரு. யார பாத்தியா வாயாடிங்காரு? அவருக்கு உயிர் மேல பயம் இல்லையோ? பயமாதான் இருக்கு. ஒவ்வொரு நாள் சாம்பார் பண்ணுது, ரசம் பண்ணுது, பாயாசம் பண்ணுது சொல்லும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாதான் இருக்கு. பயமா இருக்குன்னா நீங்களே பொங்கி தின்னுங்க. ஏன்ட வந்து சோறு பொங்கல குழம்புக்கு ஏதாவது கேட்டீங்கன்னா சாணி அள்ளி மூஞ்சில வச்சு. மச்சான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க மச்சான். உங்களுக்கு ரக ரகமா விதவிதமா வகை வகையா நாங்க ஆக்கி பண்ண மச்சான். நீங்க பயப்படாம இருங்க. வீட்டுல சோறு பொங்கல்னா எனக்கு வெந்நியே போட தெரியாது. இப்ப மச்சானுக்கு வகை வகையா ரக ரகமா விதவிதமா பொங்கி போடுவாங்க. எடு செருப்பு மச்சான். பாருங்க மச்சான், அக்கா எங்க திட்டுதா? அவ கிடக்கா ஓலை பெட்டி வாய். மச்சான் பார்த்து பேசுங்க மச்சான். அக்கா டிவோர்ஸ் பண்ணிட போறா. டிவோர்ஸ் மச்சான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துராதான் டெய்லி ஒவ்வொரு கோயிலா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. சரி சரி, இறங்க போற இடம் வந்துட்டு வீட்டுக்கு ஓட நான் கவனிச்சுக்கிறேன் மச்சான். இதான் உங்க அக்கா வீடா? ஆமா ஆமா, இதே எங்க அக்கா வீடு. நம்ம வந்து சடங்கு வீடு இதான். சரி மச்சான், வாங்க நம்ம உள்ள போவோம். அக்கா பின்னாடி பொறுமையா வருவேன். இருப்புல எல்லாரும் இறங்கி வரட்டும். எங்க அக்கா வந்து தாய் மாமா மரியாதை செஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம்.